ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஃபன்னியான ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணலாமா? சும்மா ஜாலியாக இருக்க போகுது, பார்த்து சிரிக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். இன்னும் இது அடி சரியான இடி மாதிரி விழுந்துச்சு. கண்டிப்பாக அடித்தது ஆப்போசிட்டில் இருந்தது அந்த பொண்ணோட புருஷனாக தான் இருக்க முடியும். இது என்னால் 100% பெட்டு கட்டி சொல்ல முடியும். அந்த புருஷன் டெய்லி வாங்குறான்ல, அப்புறம் திருப்பி ஒரு நாளாச்சும் கொடுக்கணும்ல. 90s கிட்ஸோட ஃபேவரட் படம், ஃபேவரட் சீன்ஸு. இப்போயும் போர் அடிச்சது அப்படின்னா சாப்பிடும் போதெல்லாம் விஜயகாந்த் அண்ட் வடிவேல் காமெடி அப்படின்னு போட்டாலே ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கக்கூடிய காமெடி இதுதான். அதை பார்த்து தான் இன்னமும் சாப்பிட்றது. மயில்சாமி, த ஃபியட், த பவர் ஆஃப் மயில்சாமி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? மயில்சாமி அவரோட பிஏ. சாரி, அதான் மயில். சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தில் வடிவேலோட காமெடியும் வடிவேல் சாரும் விஜயகாந்த் சார் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல காம்போ. எப்படி வந்து கவுண்டமணி அவர்களும் சத்யராஜும் ஒரு நல்ல காம்போ ப்ளஸ் அண்டர்ரேட்டடோ, அதே மாதிரி விஜயகாந்த் சாரும் வடிவேலும் ஒரு நல்ல காம்போ. ஆனால் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் இன்பர்சனலாக நிறையா கிளாஷஸ்லாம் வந்துருச்சு. பட் இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேர் காமெடியும் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வாந்தி எடுத்துருவீங்க, வாந்தி ஃபாத்திமாஸ் அண்ட் ஃபியூரியஸ் ஆடா பாவிகளா. ஐயோ, எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? எங்கிருந்துடா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது? அப்பா சாமி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்க்குறவங்களுக்கு ஃபாத்திமா அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நம்மளாம் ஃபாத்திமாஸ் அண்ட் ஃபியூரியஸோட சரிங்க. நீ கடைசியாக பார்த்த இங்கிலீஷ் படம் என்ன ப்ரோ? ஃபாத்திமாஸ் அண்ட் ஃபியூரியஸ். நான் முஸ்லீம்டா, நமக்கு லவ் செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ ப்ரோ. நெக்ஸ்ட் டே பாய்ஸ்னால லவ்வுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போக முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான், புரிஞ்சுக்கோ பாய்ஸ். அடா பாவிகளா, யானை துரத்துதுடா உங்களை. யானை துரத்துதுடா. அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி லிரிக்ஸ்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டீங்களே இன்ஸ்டாகிராமில். இப்போ தான் புரியுது வை டு மென் லிவ் வெரி ஷார்ட்டர் தேன் விமன் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. ஹவு டு கன்ஃபியூஸ் சம்மோன் இன் 10 seconds. பிஎஸ்டி சிவாஜி சார் படங்கள் பல ஒன்னே குறிப்பிட்டது. ஆனால் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல வந்து பற்பல அவர் செஞ்சது. அதில் பற்பல சிவாஜி சாரோட படங்களில் பல, எல்லாத்தையும் அதில் பல. ஆனால் அந்த பலல பற்பல 5 செகண்ட் போதும் போல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. சில அல்லது பலன்னு சொல்லலாம். முடிஞ்சு வாட்ச், ரீல்ஸும் முடிஞ்சு வாட்ச். நடவாபே சொல்லிட்டு கிளம்புது. நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன் இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடியான அந்த மீம்ஸ் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டடா பாய் சொல்லிட்டு கிளம்புது. உங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டடா பாய், டாடா பாய்.